உயிர் சக்தி உயிர் வந்து உடல் முழுவதுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நம்முடைய ரத்த ஓட்டம் உடல் முழுவதும் ஓடிக்கிட்டு இருக்கா? உடல் முழுவதும் செல்கள் இருக்கா? அந்த ஒவ்வொரு செல்லையுமே உயிர் துகள்கள் இருக்கு. உயிர் உடல் முழுவதும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. சரிங்களா? நம்முடைய பாடி சென்ட்ரல் பாயிண்ட் தான். என்ன சொன்னோம்? இதான் நம்முடைய பாடின்னு வச்சுக்கோங்க. இதோட சென்ட்ரல் பாயிண்ட் நேத்து நம்ம தீட்சை கொடுத்தோம் இல்லையா? இதான் மூலாதாரம், கருமையம் சொல்லுவோம். மூலாதாரம், அதுக்கு இன்னொரு பேரு கருமையம். நாம எல்லாரும் எங்க இருந்துப்பா வந்தோம்? அம்மா வயிற்றுல இருந்து தான் வந்தோம். சரிங்களா? அதுல ஏதோ டவுட் இருக்கா? கருமையம். இப்ப அப்பா அம்மாவுடைய கரு ரெண்டு பேரும் சேர்க்கையில இருந்து தான் நம்மளுடைய ஒரு கரு உருவாகுது இல்லைங்களா? இது சயின்ஸ் தான். சிரிக்க கூடாது. திஸ் இஸ் a sexual education. ஓகே, பேசிக் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ சமுதாயத்துல நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் என்னப்பா? நம்முடைய பாடியை பத்தி முழுமையான புரிதல் இல்லாததுதான். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நம்மளுடைய உடலை பத்தின முழு புரிதல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தேவையில்லாத அட்ராக்ஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. சரிங்களா? ஓகே. அப்போ இப்போ நம்ம பரம்பரையா வந்திருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பாட்டம் புட்டா எல்லாம் சொல்றோம் இல்லையா? 7 தலைமுறையும் சொல்றோம் இல்லையா? நாம எல்லாருமே இப்போ வந்திருக்கிறது 7வது தலைமுறை. அப்போ அந்த கருவழி தொடர் ஒவ்வொரு பதிவுகளுமே நம்மளுடைய கருமையத்துல தான் பதிஞ்சிருக்கும். இப்ப அப்பா அம்மா செய்யற நல்லது கெட்டது குழந்தைங்களை தான் வந்து சேரும் சொல்றோம் இல்லையா? அப்பா அம்மா நல்லது செஞ்சா குழந்தைங்களை போகும், கெட்டது செஞ்சாலும் குழந்தைங்க அனுபவிப்பாங்க. அது எது வழியா தொடருது? கருமையம், கருத்தொடரா தான் வருது. அதே மாதிரி அப்பா அம்மாவுடைய ரிசம்பிளன்ஸ் தான் நாம. இப்போ நம்மளை பார்த்து சில பேர் சொல்றாங்களே, நீ அப்பா மாதிரியே இருக்க பாக்குறதுக்கு, குணாதிசயங்கள் அம்மா மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேருடைய தாத்தா பாட்டி மாதிரி ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அது எது மூலமா வருது? நமக்கு ஜீன்ஸ் மூலமா வருது. சயின்டிபிக்கா பார்த்தா குரோமோசோம், டிஎன்ஏ, ஏஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. 10th வருதா? ஜீன்ஸ் வருதா? ஜெனட்டிக் இது வருதா? அது மூலமா நமக்கு தொடருது. இப்போ டைம் இல்லைங்கிறதுனால நான் ஃபாஸ்டா எடுக்கிறேன். ஓகே, நீங்க முதல்ல வந்திருந்தீங்கன்னா இன்னும் நம்ம எலாபரேஷனா எடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ஜீன்ஸ் மூலமா வருது, மரபணு மூலமா வருது, மரபணு கருமைய தொடரா வருது. புரியுதுங்களா? அடுத்து ஜீவ வித்து குழம்பு. அது ஜீவ வித்து குழம்புனா என்ன? செக்ஷுவல் விட்டல் ஃப்ளூயிட். நம்மளுக்கு நாதமாகவும் ஆண்களுக்கு விந்துவாகவும் இருக்கிறது. சரிங்களா?